guys, இப்போ இந்த வீடியோவில் JavaScript யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற கரண்டான டேட் என்ன, இயர் என்ன, டைம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு JavaScriptல டேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு அது பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது லாஸ்ட் டைம் பண்ண கேம். ஓகே, இதை எடுத்துகிட்டு JavaScriptல டேட் அப்படின்னு ஓகேங்களா, டேட் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ டேட்டு, ஸோ அதை வந்து இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டேட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்போது லெட் அப்படின்றதில் ஜஸ்ட்டு டேட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, டேட் ஈக்குவல் டு நியூ அப்படின்னு டைப் பண்ணி டேட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இப்படி டைப் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இப்போது நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் படித்தனால இது நல்லா புரியும். ஸோ டேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆல்ரெடி இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட்லேயே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை கிரியேட் பண்ணோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை கன்சோல் டாட் லாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட் காமிச்சிடும். ஸோ கன்சோல் டாட் லாகில் டேட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஜஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா, ஸோ இன்றைக்கி என்ன டே, அப்புறம் என்ன மந்த்து, டேட்லேருந்து டைம் வரையும் கம்ப்ளீட்டாக காட்டுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட டேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா.